நாளைக்கு போற இடத்துக்கு கொண்டு போற மாதிரி பத்திரப்படுத்துறீங்களே, புள்ள குட்டி எங்க இருந்து பிறக்கும்? அடி பைத்தியக்காரி பைத்தியக்காரி, பணத்தினால் தாண்டி இந்த பட்டம் பதவி மட்டு மறுவாதி எல்லாம் தர்மம் செய்யலன்னு புள்ள பிறக்கா கட்டி தத்து எடுத்துக்கிறது. இல்லாவிட்டா நம்ம சொத்தை ராஜாங்கத்துக்கு கொடுத்துடுறது. அட கருமமே, நமக்கு பிறக்கிறது எப்படி? கோவில் குளம் போய் காலட்சேபங்களை கேட்டு ரொம்ப பேருக்கு குழந்தை பிறந்திருக்கான். கொஞ்சம் ஜாகிரதையா போயிட்டு வா. சரி சரி, நீங்க கதவு சாத்திங்க, நான் சீக்கிரம் வந்துடுறேன். ஏ கோவிந்தா, யாரும் அது? ஐயோ அவசரம், ரொம்ப அவசரம். என்ன அவசரமா? ஐயோ என்ன பண்ணுவேன்? இல்லம்மா, ரொம்ப கஷ்டங்க. யாருக்கு என்ன கஷ்டமா? பிரசவங்க. பிரசவமா? அடகோவிந்தா, வீட்டுல ஒருத்தர் கூட இல்லையே, எனக்கு ஒரு இடம் தெரியாதம்மா. பிரசவம் எனக்கு இல்லைங்க, அக்காவுக்கு. அடச்சி போ, உங்க அக்காவுக்கா? சத்து நேரத்துல மூளையே குழம்பி போச்சே. ஒத்தாசி யாராவது வேணுமா? வேண்டாங்க, எனக்கு செலவுக்கு கொஞ்சம் பணம் தான் வேணும். அதை இதை வச்சுக்கிட்டு 50 ரூபாய் கொடுங்க. இந்த வீட்டுல நீயா வரணும்? ஏன் உன் புருஷன் என்ன? போங்க, எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. அடி சக்க, எங்க பார்த்தாலும் திருடு போகுது. கதவை சாத்திக்கிட்டு வர்றேன் இரு. நேரமாவதுங்க, நான் போகணுங்க. போகலாமா? தங்க விக்கிரகம் போல இருக்க, இதுக்கு நகையா விக்கணும். பைத்தியக்காரி பைத்தியக்காரி. உங்க புள்ள குட்டி நல்லா இருக்கணும். அதுதான் கிடையாது. என்ன கட்டிக்கிறியா? ஏதோ ராட்சச விளையாட்டா இருக்குது. இப்படியா விளையாடுது? இது பாரு, பழக்கம் இல்லாத இது என்ன பழக்கம் வேணும்? அப்படி என்னன்னா இப்படி என்னன்னா அவ்வளவுதான். ஒண்ணு கூட வைக்கலையே. எல்லாமா கோவிந்தா? ஆமா கோவிந்தா. செட்டியார, நீ செய்த பாவத்துக்கு பஜகோவிந்தம் தான் பரிகாரம். போடு பஜகோவிந்தம். பஜகோவிந்தம் நிறுத்தக்கூடாது, விடாம போடணும். பஜகோவிந்தம் 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 பஜகோவிந்தம். முத்து, நீ பின்னால கத்தியோட இரு. நான் ஊருக்கு போய் சேர்ற வரைக்கும் இவன் பஜகோவிந்தம் நிறுத்தக்கூடாது. பஜகோவிந்தம் நிறுத்தினா முதுகல. சண்டியா? நல்ல பேர் வச்சாங்கம்மா. சாட்சா போடு பஜகோவிந்தம். பஜகோவிந்தம் 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 பஜகோவிந்தம். திரும்பி பார்த்த விடமாயிடுவேன், ஜாக்கிரதை. நான் ஏன் பார்க்க போறேன்? பஜகோவிந்தம் 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 கோவிந்தம் பஜகோவிந்தம் 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 பஜகோவிந்தம். பாக்கியமே பாக்கியம். பாத்தியாடா காலட்சேபத்துக்கு போன பலனை? பஜகோவிந்தம் போட்டு இப்படி வாங்க, பிரசாதம் வாங்கிக்கோங்க. பிரசாதம் விடுங்கன்னா ஒரே வைகுண்டம் போற மாதிரி பஜகோவிந்தம். ஐயோ, ஒண்ணுமே தெரியலையே. கண்ண உருட்டுறாரு, ஒண்ணுமே தெரியலையே. யாரோ என்னமோ செய்துட்டாங்க, தெரியலையே. ஐயோ, கண்ணுக்கு கண்ணா என்னமா இது? எதுக்காக ஆளற? செட்டியார பாருங்களே. ஐயா செட்டியார, பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் பின்னாலே பஜகோவிந்தம் 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 பஜகோவிந்தம். வெறும் கத்தி. பஜகோவிந்தம் கத்தியா? அட பாருங்களா, விட்டனா
அடடா. அட என் வீர புலிய வீரபலி இல்லாகிட்டா இத பாரு எல்லாம் கோவிந்தா. கண்ணனாதற்கு இதுதான் பலன். வாழ பிறந்த நீ அடவியிலா, அதனால் என்ன? மலை உச்சியில் பிறக்கும் மாநதிகள் மலைதான் சஞ்சரிக்கின்றனவா? எத்தனை காடுகள், எவ்வளவு பள்ளத்தாக்குகள், எண்ணற்ற ஊர்கள், சமவெளிகள் வழியாக சஞ்சரித்து முடிவில் தான் சமாதானமடை. எல்லாம் அவன் திருவிளையாடல். திருவடிகளை தஞ்சம் என்று துதித்தவனை திக்கற்றவளாக்கி திண்டாட வைப்பதா திருவிளையாடல்? பிறர் கஷ்டத்தை உணராது தன்னிஷ்டப்படி விளையாடும் விளையாட்டு பிள்ளையா ஈசன்? ஆம், அடியவர் தன் அன்புக்கு பாத்திரமாக அருகதையுள்ளவர்களா என்று அவர் செய்யும் சோதனை இது. வெயிலில் வந்த பின்புதானே நிழலின் அருமை தெரியும். துன்பப்பட்டால் தான் இன்பத்தை அனுபவிக்க முடியும். நீ யார்? அனாதை. உண்மையாகவா இல்லை உளவழியா வந்தவளா? திக்கற்றவள். இங்கேன் வந்தாய்? என் விதி. வருந்தாதே, உன்னை நான் காப்பாற்றுகிறேன். நீங்கள்? தெரிவிக்கிறேன். என்ன நீலா, அங்க ஒரு பொண்ணு அச்சில வார்த்த மாதிரி நம்ம மாவாட்டமே இருக்கா. நீ அனாதை என்று சொன்னியே? ஆமாம்மா. போய் மோகினி, மோகினி. நான் மோகினி இல்லை, மதனா. மதனாவா? சண்டி, வந்து விட்டீர்களா? உங்களை உரிச்சு வச்சா போலியா இருக்க. ஆமா, நீ போன காரியம் வெற்றி தானே. இந்த சண்டியா தோக்கறவ அந்த கஞ்சப்பைய மிஞ்ச பார்த்தா கிஞ்சிரம் வரைக்கும் விடல. சரியான கொள்ளை. கொள்ளையா? ஏன் பயமா? பெண்களுக்குண்டா இந்த பெரும் பணி? ஏன் பெண்கள் என்றால் பேதையர் என்ற எண்ணமா? அல்லி மங்கம்மா போன்ற வீர பெண்மணிகள் பிறந்த நாட்டில் பெண்ணினம் என்ற அடிமைகளாய், அடுப்பொதிகளாய், ஆடவரின் ஆசை கருவிகளாய் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். எத்தொழிலும் எமக்கு எளிதென்று எடுத்து காட்டுவோம். மக்கள் உணரட்டும், மாதர் வீரம் உயரட்டும். நீயும் எங்களுடன் ஒத்துழைக்க விருப்பம்தானா? உடலை வைத்து உயிர்ப்பிடமாய் வாழ்வதை விட உலகத்தில் உருக்குலைந்து வாடும் ஏழைகளுக்கு உத்த சேவை செய்வதை நான் மனமாற வரவேற்கிறேன். வீரையா, உன் பஞ்சாயத்து என்ன பெரிய பஞ்சாயத்தை போச்ச? என்ன சொல்றீங்க? அரக்காணிய வச்சு காவேரி கஞ்சி குடிச்சு பிழைக்கிறேன். பயிர் சாவியா போகுது. தண்ணீர் பாய்ச்சறதுக்கு மடையை மூடி போடுறாரு. கேட்க போனா அந்த மிராசால அடிக்க வர்றாரு. மிராசா யாரப்பா அது? அதாங்க உங்க வீட்டுக்கு கூட அடிக்கடி வருவாரு, பெரிய பண்ண மிராசு. காலையில கூட உங்க வீட்டுக்கு ஒரு வண்டி நெல் அனுப்பிச்சு. விடப்பா, அது பெரிய இடமாச்சாப்பா. ஆமா, வம்பு தும்பு இருக்கு. அந்த அரைக்காணி அவருக்கே எழுதி வச்சுட, தொல்லை இல்லாத போயிடும்பா. மஞ்ச நியாயம் வண்டி பாப காலில் அது வாடிக்கே கொஞ்சம் பணக்கார மாடு. వాడికే కుటుంబం చేసుకోవాలండి. ఆ నిరాశదారి మీద నాకు చాలా కోపం అండి. ఉంటేది కూడా నాకు ధైర్యం. எங்கிருந்து வரும்? சரிதான், நீ போயிட்டு வா, நான் ஏதாவது ஒரு வழி செய்ய. இன்னும் உங்களுக்கு பெரிய புண்ணியம் மொடவா. வீரையா, இந்த தோட்டத்துல
நல்ல கத்திரி பிஞ்சு இருக்காம. ஆமாங்க. பெரிய பெரிய கத்திரிக்காய் లేదు 2 கம்பெனி உண்டுగా ஐயக்கு பம்பிச்சு. நீங்க சாப்பிட மாட்டீங்க, போயிட்டு வாப்பா. நமஸ்காரங்க. நமஸ்காரங்க. உட்காருங்க. என்ன சமாச்சாரம்? முக்கியமான சமாச்சாரங்க. என்னங்க, நம்ம ஊர்ல எங்க பார்த்தாலும் ஒரே கொள்ளையும் திருட்டுமா இருக்குது. நாமெல்லாம் வியாபாரி. இந்த ஊர்ல இருக்கிறதா இல்ல எங்கேயாவது ஓடி போறதா? நாட்டாமையா இருந்து இதெல்லாம் இருக்கிறீங்களே, அதுலயும் பாருங்க பொம்பளைங்கள்ல திருடுறாங்களா, ரொம்ப பயமா இருக்குங்கண்ணா. நல்ல ஆம்பளைங்கய்யா நீங்க. மீச பெரிய மீச வியாபாரி ఏమండి పెద్ద కత్తి చూస్తానండి. பயந்தவன் போய்யா உட்காரியா பேசாம. அதுவும் பணம் இருக்கும்படியான இடத்த பார்த்துலாம் போறாங்க. பின்ன வெறும் இடத்துக்காக போவாங்க. பச்சை இருக்கிற இடத்துல தானே ஒட்டும், பயமா இருந்தான். ஆமாங்க, நம்ம வீட்டுல கூட ஏதோ திருட்டு போனதா ஊரெல்லாம் சொல்லிக்கிறாங்களே. சும்மா நாட்டாம வீட்லயாவது வர்றதாவது ஒரு ஈயரும்பு நாடுமா இங்க. ఏమండి మీరేమి చక్కెరనా లేక బెల్లమా? வெள்ளம் இல்ல, சர்க்கரை இல்ல. அவரு வந்தாருங்க, என்ன பாடுபட்டாங்க தெரியுமா? தலை தப்பிச்சது தம்பராம் ஆமாண்ணா, ஒரே பஜ கோவிந்தம். நமஸ்காரங்க. என்ன விசேஷம்? எங்க பார்த்தாலும் ஒரே கொள்ளையும் திருடுமா இருக்குங்க. ராத்திரில தூங்காம இருக்க அங்கங்க கூத்து நடத்த ஏற்பாடு செய்திருக்கேன். ஜனங்க ரொம்ப பயந்து போயிருக்காங்க. இளவரசர் ஏதாவது ஒரு வழி செய்யணுங்க. అవునండి, ధర్మరాజు ఆయన ఇంట్లో దొంగలు దూరి ఒకే భజ గోవిందం చేసేసినారండి. வியாபாரிகளா பார்த்து தான் கொள்ளையடிக்கிறாங்க. ஆமாம் பிரபு, கவலை வேண்டாம். இன்றே அதற்கு வேண்டிய ஏற்பாடு செய்கிறேன்.